ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. வாங்க எப்படி செய்கிறாங்கதை பார்க்கலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு பொரி சேர்த்துக்கிறேன். நல்லா புதுசாக வாங்கின பொரியை எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 பிஞ்ச் அளவுக்கு மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா பொரியில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், அதனால் 1 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக வந்து பெப்பர் சேர்த்துக்கிறேன், அதாவது மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்தது வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்தது பெரிய வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலை, இது கூடவே கேரட்டு, நல்லா நெய்ஸாக துருவின கேரட் சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக ஒரு தக்காளியில் ஒரு கால்வாசி மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவருக்காக லெமன் சேர்த்துக்கிறேன், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேரட்டுக்கு பதிலாக பீட்ரூட் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இன்னும் டேஸ்டியாக தான் இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை உடனே சாப்பிட்டா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இல்லை கொஞ்சம் நேரம் ஆக ஆக இது வந்து நமுத்து போயிடும். அதனால் எந்த அளவுக்கு சீக்கிரமாக சாப்பிட முடியுமோ சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூடவே நான் வந்து கொஞ்சமாக மிக்சர் இருந்தது சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட முறுக்கு, தட்டு வடை எது இருந்தாலும் மேலே தூவி சாப்பிட்டுக்கலாம், டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட பொரி மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.